உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ வேணும்னு தானே விட்டு கொடுத்த? ஆமா பெரியம்மா, பாத்தீங்கல்ல அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு. அவளோட இந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இந்த ஆட்டத்தை அவளுக்காக விட்டு கொடுத்தேன். ஆனா அவரு உனக்கு போட்ட மோதிரத்தை அவளுக்கு கொடுத்துட்டியே மாயா. அவ ஜெயிச்சது கூட அவளுக்கு சந்தோஷம் கிடையாது. அந்த மோதிரத்தை பெரியப்பா கையால அவளுக்கு போட்டப்பதான் அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா. எங்களுக்கு நடுவுல ஏற்பட்ட பிரச்சனைக்கு அந்த மோதிரமும் ஒரு காரணமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அத பெட்டு கட்டி அவகிட்ட வேணும்னே தோத்துட்டேன். உன்னை பாக்குறப்ப என்ன பாக்குற மாதிரியே இருக்கு மாயா. நானும் என் தங்கச்சிக்காக விட்டு கொடுப்பேன், அவளும் எனக்காக நிறைய விட்டு கொடுப்பா. யாரு யாருக்காக விட்டு கொடுத்தது மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். நீங்க விட்டு கொடுத்தீங்களா இல்ல அவங்க விட்டு கொடுத்தாங்களா? வாழ்க்கையை நீங்க விட்டு கொடுத்தீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கா நீங்க ஆசைப்பட்டிருக்க போறீங்க? உன்னை அவ எனக்காக விட்டு கொடுத்திருக்காளே, இப்பவும் நீங்க அவங்கள விட்டு கொடுக்க மாட்டீங்களே பெரியம்மா. நான் என்னைக்குமே என் தங்கச்சியை விட்டு கொடுக்க மாட்டேன். தானே உன்கிட்ட கோச்சுக்கிட்டு பேசாம இருக்கிறதும் அத புரிஞ்சுக்கிட்டு அவளுக்காக நீ விட்டு கொடுக்கறத பார்க்கும்போது என் உருவத்துல உன்னையும் என் தங்கச்சி உருவத்துல தனாவையும் பாக்குற மாதிரி இருக்கு. நானும் சந்தியாவும் வாழ முடியாத வாழ்க்கைய நீயும் தனாவும் வாழறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா. நீங்க ஆசைப்படுற மாதிரியே நானும் தனாவும் ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம் பாருங்க. எனக்கும் தனாவுக்கும் இருக்கிற பாண்டிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. பெரியப்பா என்கிட்ட அன்பா இருக்கிறது அவளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு பொசிஷன்னஸ் வந்திருக்கு போல. அந்த சங்கடத்தை சரி பண்ணதா பெரியப்பா கொடுத்த பரிச அவர் கையாலேயே அவளுக்கு கொடுக்க வச்சேன். தனாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பெரியம்மா. கொஞ்சம் கோவத்துல ஏதாவது பேசுவாளே தவிர மனசுக்குள்ள என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கா. அந்த பாசம் ஒண்ணு போதும், எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது. என்னம்மா? அது மாயா தானே? ஆமா, அவளே தான். எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான்? இவ்வளவு மட்டும் எப்படி ரகுராம் இவ்வளவு சுதந்திரமா சுத்த விட்டுருக்கான்? நம்ம ஊருக்கு வந்தப்ப போன் சார்ஜர் கூட எடுத்துட்டு வராம நம்ம வீட்டுக்கு வந்து போன் சார்ஜ் போட்டு போனவ. இன்னைக்கு என்னடான்னா அந்த ரகுராம் அவளுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து வண்டிக்காரன்னு வேற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவன் கொடுத்தானோ யார் கொடுத்தாங்களோ அது நமக்கு எதுக்கு? ஆனா அவ இவ்வளவு அவசரமா வண்டி எடுத்துக்கிட்டு எங்க போறான்னு தெரியலையே. அதை தெரிஞ்சுக்கிறது என்ன பெரிய கஷ்டமா? அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா தெரிஞ்சிட போகுது. ஆமாண்ணே, வாங்க அவ எங்க போறான்னு தெரிஞ்சு. சரிம்மா. சீக்கிரம் போங்க.
என்னம்மா நடசாத்த போற நேரத்துல கோவிலுக்கு வந்திருக்க? சீக்கிரமா போய் சாமியை கும்பிட்டுட்டு வா. அண்ணே, என்னம்மா? என்னண்ணே இவ சாமி கும்பிட வந்திருக்கான்னு பார்த்தா சாமியை கும்பிடாம பின்னாடி போறான். வாண்ணே, என்னன்னு போய் பாப்போம். வா போய் பாப்போம். என்ன சீனு, எதுக்காக என்ன இப்படி அவசரமா வர சொன்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி? நம்ம வாழ்க்கைய பத்தி. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு சீனு? அண்ணா அண்ணே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மாயா. நீ இல்லைன்ற நினைப்போட என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. உன்னால எப்படிதான் இருக்க முடியுது? நம்ம லவ் பண்ணது உனக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையா? ஒரே வீட்டுல இருந்துகிட்டு உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி என்னால இருக்க முடியல மாயா. அண்ணே, இது என்ன புது கதையா இருக்கு? ஆமாமா, இப்படி ஒரு காதல் கதை ரகுராம வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குதா? என்ன மாயா எதுவும் பேசாம நிக்கிற? வீட்டுல உங்ககிட்ட இதை பத்தி பேசலான்னு வந்தா இங்க பேசாதன்னு சொல்றதுனாலதான் உன்னை நான் இங்க வர சொன்னேன். எங்க வந்தாலும் என் பதில் ஒண்ணுதான். என்ன மறந்துரு சீனு. உன் வாழ்க்கைய பார்த்துட்டு போ. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. எப்படி மாயா உன்னால இப்படி சொல்ல முடியுது? அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தாலி கட்ட போற நேரத்துல எனக்கு வேணான்னு சொன்னா என்ன அர்த்தம் மாயா? அதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே உனக்கு விளக்கம் கொடுத்துட்டேன் சீனு. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க வேண்டாம். எனக்கு என்னை விட, என் காதலை விட இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் தான் முக்கியம். அதனாலதான் நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். கல்யாணம் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்தா தானே மாமாவுக்கு குடும்பத்துக்கு அவமானம். நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிட்டா கொஞ்ச நாள்ல எல்லாமே மறந்துடுவாங்கல்ல. பைத்தியம் மாதிரி பேசாத சீனு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.